சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலையில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கசாலி. வணக்கம். இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த பள்ளி பேருந்தில் இருந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு? விரிவான தகவல்கள். சென்னை பள்ளிக்கரையை சேர்ந்தவர் ரவி. இவர் ஆதம்பாக்கத்தில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநராக பணியாற்றுகிறார். அந்த பள்ளி வாகனத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு சென்று பள்ளி முடிந்த பிறகு அவர்கள் வீடுகளை இறக்கிவிட்டு மீண்டும் அந்த வாகனத்தை கொண்டு வந்து பள்ளிக்கு செல்வதற்காக வரும்போது பள்ளிக்கரணை வேளச்சேரி சாலையில் உள்ள கைவிடி பகுதி வரும்போது திடீரென்று வாகனத்தில் முன்பக்கத்தில் தீப்பிடித்து எறிகிறது. உடனே அந்த வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கிறார். அதுபோல அந்த வாகனம் முழுமையாக தீப்பிடித்து எறிகிறது. பலவன தீப்பிடித்து எறிந்ததால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனே தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் மற்றும் பொதுமக்களுடன் அந்த தீ முழுமையாக அழைக்கப்பட்டது. அந்த வாகனம் முழுமையாக தீ எரிந்துவிட்டது. மின்சார கசிவினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பில் கருதப்படுகிறது. இது சம்பந்தமாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் முழுவதும் சுமார் 1.5 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி கசாலி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.